நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அதாவது 4வது வீட்டில் சனி வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கார். ராசிக்கு 7வது வீடு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துக்கிட்டு உங்களோட ராசியை பார்க்குறார். இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் குரு இந்த மாதம் 15ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சிடுறாரு. அப்போ இந்த குருவும் வக்கரம், சனியும் வக்கரம், 2 ராஜ கிரகங்கள் வக்கரம் அடையுது. அப்படிங்கிறப்ப ராகு கேதுக்களோட பலம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். ஏன்னா சனியும் பலம் இழந்து போயிட்டார், குருவும் பலம் இழந்து போயிட்டார். பலமிழக்காமல் இருக்கக்கூடிய வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ராகு 5வது வீட்டில் இருக்குது, கேது லாபஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 5ல் ராகு இருக்கார். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பிள்ளைகளை நாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன ஜோசியரை எடுத்தோடனே இப்படி தான் சொல்கிறீங்க, நல்லது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நமக்கு ஒன்றுனா கூட பிரச்சனை இல்லை, நம்ம தாங்கிக்குவோம். பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால் தாங்க முடியாது. அப்படிங்கிறதால அதை நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும். பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களாக இருந்தால் ஒழுங்காக வகுப்புக்கு போகுதா, இல்லை எங்கேயாவது கட்டடிச்சிட்டு சுற்றுதா, இல்லை கல்லூரிக்கு போகிற பசங்க ஒழுங்காக படிக்கிறாங்களா, இல்லை எங்கேயாவது பயலோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சு வளர்த்துக்கணும். அதே நேரத்தில் பிள்ளையோட போட்டு இந்த மாதத்தில் கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, லேசாக அவங்க போக்குள்ளே அப்படியே விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி இந்த மாதத்தில் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் அஷ்டமத்தில் இருக்கார். அவரோட பார்வை தனஸ்தானத்தில் விழுவுது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பார்வை விழுவுது. பொருளாதார ரீதியாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அது மாதிரி மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கோங்க விடு, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி தான். பெரிய பிரச்சனையே வந்தாலும் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பெருசாக நீங்கள் இதை பற்றியும் இந்த மாதத்தில் கவலைப்பட்டுக்க வேண்டியது கிடையாது. அதுமாரி நிறைய மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. உறவுகளுக்குள்ளே ஏகப்பட்ட விருந்து, விசேஷ நிகழ்ச்சிகள், கல்யாணம், காது குத்து, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இப்படி ஏகப்பட்ட ஆலய தரிசனங்கள், உறவுகளோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி சந்தோஷமாக இருப்பீங்க. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார். அப்படிங்கும்போது அவர் 23 தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அக்டோபர் 23ஆம் தேதி தான் 9வது வீட்டுக்கு போகிறார். அப்போ 23 தேதி வரைக்கும் இடம் பூமி விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இடம் சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்க, பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு போர் போடுறவங்க, அவங்களாம் கவனமாக இருக்கணும். இது மாதிரி வழக்கு, வம்பு வழக்கு, ஏதாவது நிலம் சார்ந்து ஒரு பூர்வீக சொத்தில் பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான் இப்படிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை கரெக்டாக கவனமாக கையாளணும். வழக்கறிஞரை பார்த்து என்ன ஆதாரங்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஒப்பிக்கணும். குடும்பமான வரைக்கும் தீர்ப்பு தேதி அப்படிங்கிறத கொஞ்சம் இழுத்தடிக்கலாம், நமக்கு சாதகமாக மாறுற வரைக்கும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறதா இருந்தால் பத்திரங்களில் கவனமாக இருக்கணும். இடம் வாங்க விற்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் இடம் வாங்குறதோ விற்கிறதோ இந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க. அதுமாரி சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் நீங்கும்.
உடம்புல பிரச்சனை, நடக்க முடியல, கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, தோல் தொடர்பான வியாதிகள் இதெல்லாம் கூட சிலருக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாயிடும். கட்டடம் கட்டி குடி போகலாம், மனையை பழுது பார்க்கலாம், இந்த மாதிரியான எண்ணம்லாம் நம்மளோட சிந்தனையில் ஓடும். ஆனால் வேண்டாம், ஏன்னா செவ்வாய் சரியில்லைங்கிறப்ப வேண்டாம். இந்த சனி வக்கரம் அடைஞ்சு இதெல்லாம் செய்ய சொல்லுவார் நம்மள. இப்போ வீட்டுக்கு வண்ணம் பூசணும்போம், பெயிண்ட் அடிக்கணும்போம், இந்த பக்கம் ஏதாவது ஒரு விரிசல் இருக்குது அதை சரி கட்டணும், இல்லை மேலே ஒரு ரூம் ஒன்று தடுக்கணும், இப்படியெல்லாம் புத்தியில் வரும். ஆனால் செய்யாமல் விட்ருங்க. 23 தேதிக்கு மேலே பார்த்துக்கலாம். இதுமாதிரி மாதம் தொடங்கி 6 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் கன்னி ராசியில் லாபஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார். அஷ்டம லாபாதிபதியான புதன் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது முதல் வாரத்தில் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது வீட்டில் உங்களோட மதிப்பு மரியாதை உயரும். எந்த துறையில் இருந்தாலும் சரி, செல்வாக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா மேல்மட்ட அதிகாரிகளும் சரி, மேனேஜர்களும் சரி, சூப்பர்வைசர் லெவலில் உள்ளவங்களும் சரி, நிறுவன உரிமையாளரே சரி, உங்ககிட்ட ரொம்ப ஒரு தனி மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அதனால் வேலை செய்கிற அந்த சூழலுங்கிறது உற்சாகமாக இருக்கும். லீவு போடாமல் நம்ம வேலைக்கு போகலாம். ஆஃபீஸ் போனால் தான் ஜாலி, வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறையே எடுக்காமல் வேலைக்கு போகிற அளவுக்கு இந்த பணியிட சூழல் அப்படிங்கிறது உற்சாகத்தை கொடுக்கும். எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ கரெக்டாக அந்த நேரத்தில் அதை செஞ்சே காட்டுவீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுமாதிரி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திலே ஆட்சி பெற்று உட்கார்றார். அப்படிங்கும்போது கொஞ்சம் செலவு கூடும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய உறவுகள் வகையில் ஏகப்பட்ட விருந்து விசேஷம் நடக்குன்னு, அதுக்கு மொய் முறை வைக்கிறேன், ஒரு மோதிரம் போடணும், ஒரு காசு கட்டணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவாகும். அதுமாதிரி சகோதரர்கள் வகையில் இருந்த அந்த விரிசல் அப்படிங்கிறது அகலும். அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து கடந்த காலகட்டத்தில் சும்மா ஒரு சின்ன வாய் தகராறு, அதனால் பேசிக்கிறது இல்லை. பங்காளிகள் வகையில் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்ததெல்லாம் இப்போ சரியாயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக போயிடலாம். ஒரு பெரிய பாரம் நீங்கள் நம்மகிட்ட போயிடும். நமக்கும் பேசணுங்கிற ஆசை இருக்கும், அவங்களுக்கும் பேசணுங்கிற ஆசை இருக்கும். யார் முதல்ல பேசுறது? அவன் என்ன என்னோட சின்ன பையன், நான் என்ன போய் பேசுகிறதா அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, நான் என்னத்துக்கு போய் பேசணும். இந்த மாதிரி இந்த வரட்டு பிடிவாதம் அப்படிங்கிறதுலாம் நீங்கி ஓரளவுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள அனுசரணையாக போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு புதன் போயிடுறார். 25ஆம் தேதி உங்களோட ராசிக்கே வரார். அது கடைசி 5 நாள், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ துலா ராசிக்கு வரக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறார். பொருளாதார நிலையை உச்சமடைய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலை விரிவு செய்யறதுக்கு எடுத்த முயற்சிகள் கைகூடும். அதாவது மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர்கள் இருப்பாங்க. ஊரில் பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தத்திலேயே பெரிய செல்வந்தராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய அரசு அதிகாரியாக இருக்கலாம். அவர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அரசியல்வாதியை பார்க்குறேன், ஒரு வேலை விஷயமா, இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு வேலை விஷயமா, ஒரு ரெக்கமெண்டேஷன் விஷயமா, இப்படி ஏதாவது ஒரு முயற்சிகள், ஒரு வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்கிறேன், சொந்த தொழில் தொடங்கலான்னு இருக்கேன், இந்த மாதிரி சாதிக்கணும்னா இந்த மாதத்தில் சாதிச்சு காட்டிக்கலாம். மனசை விட்டு போய் கேட்டுடலாம், யாருக்கிட்டையும் எந்த தப்பும் கிடையாது. அது வேலை செய்கிற இடமோ இல்லை நம்ம பழக்க வழக்கத்தில் உள்ள பெரிய மனிதர்களோ எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு போய் நேராக நின்று கேட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். கூச்சப்படாமல் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு பார்த்துருங்க. கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மைகளை தான் செஞ்சார். இப்போ வக்கரம் அடைகிறார். இந்த மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அவர் பார்ப்பார், இவர் பார்ப்பார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பக்கபலமாக இருப்பாங்க நிறைய நண்பர்கள். உங்களுக்கு பிள்ளைகளோட எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இப்படி இந்த குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கணும். ஒப்பந்தம் இல்லாத கூட்டு தொழில் சென்றவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. தினமும் குளித்து முழிவிட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ராகு கேதுக்களோட பலம் கூடுதலாக இருக்குங்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் தீபம் ஏற்றிட்டு அரளிப்பூ மாலை சாத்தி வணங்குங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.